கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு 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 அதிகமான அன்போடு நான் உங்களை வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் அற்புத ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தேவ ஆவியானவராலே தெளிவாக காண்பிக்கப்பட்ட, உணர்த்தப்பட்ட, திட்டமாய் சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். சொல்லுங்க, யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். இந்த வார்த்தையை வைத்துத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு, வம்சத்தாருக்கு, இனத்தாருக்கு, யாக்கோப்பினுடைய வாரிசுகளுக்கு, யாக்கோப்பினுடைய வம்சங்களுக்கு. நம்மெல்லாம் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, அந்த வம்சத்தில் தான் நம்மளும் வந்திருக்கிறோம். நமக்கு அவர்கள் முற்பிதாக்கள். நம்ம ஆபிரகாமின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே தானே சொல்கிறோம். அப்போ நமக்கு அவர்கள் யாராக இருக்கிறாங்க? முற்பிதாக்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளையும் தான், இந்த வார்த்தையின்படி நம்மளையும் தான் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். அப்போ நம்மளை எதுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? கர்த்தரின் வெளிச்சம் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் வார்த்தையில் நடக்கலாம், கர்த்தரின் வசனத்தில் நடக்கலாம், கர்த்தரின் அன்பில் நடக்கலாம், கர்த்தரின் அபிஷேகத்தில் நடக்கலாம். வாங்க. அப்போ 3 விதமான தலைப்புதல் இருக்கு. ஒன்று யாக்கோப்பின் வம்சம், அது ஒரு தலைப்பு. கர்த்தரின் வெளிச்சம், அது ஒரு தலைப்பு. நடக்கலாம் வாங்க அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. நடப்போம் வாருங்கள். இந்த 3 தலைப்பிலையுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொண்டுட்டு போகலாம். 3 விதமான செய்திகள் இந்த ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கு. முதல்ல இந்த கர்த்தரின் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யாக்கோப்பின் வம்சம் எப்படி இருந்துச்சு? ஏன் யாக்கோப்பின் வம்சத்தை கர்த்தரின் வெளிச்சத்துக்குள்ள கூப்பிடுறாங்க? சொல்றவங்க யாரு, கூப்பிடுறவங்க யாருன்னு மேல் வசனத்தில் பார்க்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அப்ப சொல்றவங்க யாரு? திரளான ஜனங்கள். இது ஒரு தரிசனம். மேல பாருங்க, 2வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். தரிசனம்னா விஷன். நடக்க போறத கர்த்தர் காண்பிக்கிறார். பின்னாடி வரப்போகுது. என்னத்து காட்டுறாரு? அதுல யூதா மக்களும் எருசலேம் மக்களும் கடைசி நாளில் வந்து சொல்ல போறத, செய்ய போறத, நடக்க போறத கர்த்தர் முன்கூட்டியே காட்டுறார். இப்படிதான் கடைசி நாளில் வந்து மக்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்களாம்? ஜனங்கள் எல்லாரும் வந்து ஒருத்தர் பார்த்து, இப்போ நான் சந்தியாவை பார்த்து, சத்யாவை பார்த்து, பிரியாவை பார்த்து, ஜெயசுதாவை பார்த்து, ஜாயை பார்த்து, ஜெயராஜை பார்த்து நான் சொல்கிறேன். அவர்கள் என்னை பார்த்து சொல்கிறாங்க, நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன். இப்படி தான் அந்த தரிசனத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் வந்து என்ன சொல்கிறாங்களாம்? யாக்கோப்பின் வம்சமே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் பாருங்க. அப்படின்னா இவங்க எதில் நடக்கலை? புரியுது? அந்த வாங்க சாப்பிட்லாம்னா என்ன அர்த்தம்? சாப்பிடலன்னா அர்த்தம்? உட்காருங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். வாங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னா எங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? இருளுக்குள்ளே இருக்காங்க, பாதை மாறி இருக்கிறாங்க. ஆனால் பேர் யார்? யாக்கோப்பு வம்சம். தேவனுடைய பிள்ளைகள் தான் பாதை மாறி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறாங்க, செய்யக்கூடாததை செய்துக்கிட்டு இருக்காங்க, பேசக்கூடாததை பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சங்கீதக்காரர் முதல் சங்கீதம் எழுதுறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். அப்ப துன்மார்க்கர்கள்கிட்டையும் ஆலோசனை இருக்கு,
நீதிமான்களிடத்துலயும் ஆலோசனை இருக்கு. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் துன்மார்க்கர்களும் ஆலோசனை சொல்லுவாங்க. சாலமோன் மகன் ரெகோபயாமுக்கு வாலிபர்கள் ஆலோசனை சொன்னார்கள், முதியோர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்ப ரெண்டு ஆலோசனையில எந்த ஆலோசனையை கேட்கறது? ரெண்டு பேர்த்த ஆலோசனை. ஜாயும் சொல்லுது, இங்கிட்ட யோசுவாவும் சொல்றான். இப்ப ஜாய் வயதுல மூத்த பொண்ணு, யோசுவா சின்ன பையன். நான் எந்த ஆலோசனை கேட்கணும்? அனுபவசாலியோடைய ஆலோசனை கேட்கறதா, சின்ன பையனுடைய ஆலோசனை கேட்கறதா அப்படிங்கிறது கேட்கிறவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்ப ராஜா முதியோர் ஆலோசனையை தள்ளி வாலிபர் ஆலோசனையை கேட்டான். அவங்கள பிரியப்படுத்த அவங்க ஆலோசனை கேட்டான். அதனால அவனுடைய அரசாட்சி உடைஞ்சிச்சு. அப்ப இந்த உலகத்துல துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்கு, நல்லவங்க ஆலோசனையும் இருக்கு. பாவிகளுடைய வழியில் நில்லாமல், அப்ப பாவிகளுக்குன்னு ஒரு வழி இருக்குது, நம்ம நீதிமான்களுடைய வழியில நடக்கணும். நீங்க பாவிகளுடைய வழியன்னா, சாயந்தரம் ஆயிட்டா தம்பி வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல தான் ஒயின் ஷாப் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சாரையா வண்டி போகும். காலையில நாங்க போறப்ப யாரையுமே பார்க்க மாட்டோம். ஆனா மத்தியானத்துல சாயந்தரத்துல வந்தோம்னா ரெண்டு பேரா, மூணு பேரா, நாலு பேரா ரோட்ல போய்கிட்டே இருப்பாங்க. எதை நோக்கி போறாங்க? பாவிகளுடைய வழி, துன்மார்க்கமான வழி, அசுத்தமான பழக்கத்தை செய்ய கூட்டமாய் சாரையாய் போறாங்க. பாருங்க, எங்கெல்லாம் அந்த கடைகள் இருக்குதோ அதுக்கு முன்னாடி ஈ மாதிரி, எறும்பு மாதிரி, தேனி மாதிரி போய் மொக்கிறாங்க. எதுக்கு? பாவத்தை தண்ணீரை போல குடிப்பதற்கு. இது பாவிகளுடைய வழி. வேதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அங்கு ஒரு உட்கார்ற இடம் இருக்கு, நல்லவங்க உட்கார்ற இடம் இருக்கு, துன்மார்க்கர்கள் உட்கார்ற இடம் இருக்கு. முச்சந்தியில பாருங்களே, ஊரினுடைய முக்கியமான இடத்துல, பொது இடத்துல, முச்சந்திகள்ல கேலி பேசக்கூடிய, பரியாசம் பண்ணக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய நபர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கெல்லாம் தாவீது சொல்றாரு, உட்காராமல், நிற்காமல், கேட்காமல். அப்ப இங்கு வேதம் சொல்லுது, யாக்கோப்பின் வம்சமே நீங்க எல்லாம் கர்த்தரின் வெளிச்சத்துக்கு வாங்க. நீங்க தவறான வழியில இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறாங்களா? அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க, அவங்க தவறா எப்படி இருந்தாங்கன்னு அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம். யாக்கோப்பின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அப்படின்னா கை விட்டீர். யாக்கோப்பின் வம்சத்தை கர்த்தர் கை விட்டாராம். விடுவாரா? விட மாட்டார். நிறைய இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் யாக்கோப்பை என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னை உண்டாக்கினேன். நிறைய இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். என்னாகுமா 23:21 சொல்றாரு, யாக்கோப்பில் அக்கிரமம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பிடிக்கிறதும் இல்லை. ஏசையா 43:1, ஏசையா 44:1-2-21 படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உண்டாக்கினேன், உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இப்படியெல்லாம் சொல்றார். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்களே, 6வது வசனம், யாக்கோப்பின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அப்படின்னா கை விட்டுட்டீர். ஏன் கைவிட்டாரு? இப்படிலாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, கைவிட மாட்டேன்னு. கைவிட மாட்டேன்னு சொன்னவர் கைவிடுவாரா? விடுவார். எப்ப? அவர் வழியில நம்ம நடக்காவிட்டால், அவர் சொன்னதை நம்ம செய்யாவிட்டால், அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றாவிட்டால், அவர் சித்தத்தை நம்ம உடைத்தால் அவர் கைவிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். இயேசுவை பிதா சிலுவையில கைவிட்டார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப அந்த கைவிடுவதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த இடத்துல பிதா கரம் எடுக்கப்பட்டா தான் அவர் பாவத்தை சுமக்க முடியும். ஏன்னா பிதா கூடயே இருந்தாருன்னா பாவத்தை சுமக்க முடியாது. அப்ப உலகத்தின் பாவத்தை இயேசு சுமக்கணும்னா பிதா விலகணும். பிதாவுடைய வல்லமை, பிதாவுடைய பிரசன்னம், பிதாவினுடைய சமூகம் விலகினா தான் அவர் மனிதனுடைய பாவத்தை சுமக்க முடியும். அப்ப ஒரு இமை பொழுது, ஏசாயால சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அப்ப அந்த இமை பொழுது கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசுவை விட்டு விலகினார். அதனாலதான் இயேசு கதறினார்,
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, யாக்கோப்பின் வம்சத்தாரை கர்த்தர் என்ன செய்ற, கை நெகிழ்ந்தார். ஏன் அப்படி நெகிழ்ந்தார்னா, அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பேனா இருந்தால் கோடு போடுங்க. அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால், அவங்க எந்த திசை, கண்ணு கண்டதெல்லாம் நம்பி, பேசாததை, நடக்காததை, தொடாததை, சுவாசிக்காததை, எதெல்லாம் அவங்களுக்கு மனசில் படுதோ அதெல்லாத்தையும் தொழுது கொண்டாங்களாம். போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து. இன்னைக்கும் பார்த்தா திங்கக்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை, புதன்கிழமை சுமாரான நாள், ஐயோ வியாழக்கிழமை நல்ல நாள் இல்லை, வெள்ளிக்கிழமை டாப்பான நாள், ஐயோ சனிக்கிழமை மோசமான நாள். இப்படியா இருக்கு வேதத்தில். கலாத்தியர் எழுதுறாரு, நாள் பார்க்கிறவர்களாய் இராமல். எல்லா நாளுமே கர்த்தர் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்தார். முதல் நாள் உலகத்தை படைச்சிட்டு கர்த்தர் எப்படி பார்த்தாரு, நல்லது என்று கர்த்தர் கண்டார். ரெண்டாம் நாள் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கிட்டு நல்லது என்று கர்த்தர் கண்டார். மூணாம் நாள் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு நல்லது என்று கர்த்தர் கண்டார். நாலாம் நாள் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு நல்லது என்று கர்த்தர் கண்டார். ஐந்தாம் நாள் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு நல்லது என்று கர்த்தர் கண்டார். ஆறாம் நாள் உருவாக்கிட்டு நல்லது அல்ல என்று கர்த்தர் கண்டு. அங்கே ஏன் நல்லது அல்ல ஆறாம் நாள்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதில் ஒரு குறை வச்சிருந்துச்சு. என்னன்னா, மனுஷன் தனியாக இருக்கிறானே, அவனுக்கு இன்னும் துணை இல்லையே, அவனுக்கு ஏற்ற ஒரு துணை வேண்டுமேன்னு. நல்லா கவனிங்க, கையில் இருந்து காலில் இருந்து தலையிலிருந்து எடுக்கல, சேம் ஈக்குவல் பவர் விழாவிலிருந்து கர்த்தர் எடுத்தார். இந்த விழாவிலுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை சயின்டிஸ்டுகள் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இரத்தத்தை எடுத்தா மீண்டும் இரத்தம் உற்பத்தி ஆகுமோ, அதுபோல் விழாவில் உடைத்து எடுத்தா அந்த அளவுக்கு விழா திரும்பவும் வளர்ந்துருமா. அப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது. சயின்ஸில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு விழாவை உடைச்சி எடுத்தாலும் விழா மீண்டும் உருவாகி அந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். எப்படி நெகத்தை வெட்ட வெட்ட வளருதோ, முடியை எப்படி வெட்ட வெட்ட வளருதோ, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுக்க எடுக்க எப்படி ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதுபோல் விழாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வெட்டி எடுத்தாலும் அந்த விழா திரும்பவும் தன் நிலையில் புதுப்பித்து பழையபடி வந்துடுமா. அப்போ தேவன் மனுஷனுக்கு ஏற்ற ஒரு மனைவியை எடுத்த இடம் விழா, சமமான ஒரு இடம். நேர ஒரு மனிதனுடைய சமமான இடத்துல ஒரு பெண்ணை எடுத்து கர்த்தர் பார்த்து என்ன சொன்னாருமா, நல்லது என்று கர்த்தர் கண்டார். அப்போ 6 நாளுமே என்ன நாள்? எல்லாரும் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள். திங்கக்கிழமை நல்ல நாள் சொல்லுங்க பக்கத்தில். திங்கக்கிழமை நல்ல நாளுங்க. செவ்வாய்க்கிழமை அதை விட நல்ல நாளுங்க. புதன்கிழமை அதை விட பெஸ்ட்டுங்க. வியாழக்கிழமை அதை விட பெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை அதை விட பெஸ்ட்டு. சனிக்கிழமை அதை விட பெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை டாப், எல்லாத்த விட அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அன்றைய நாள் தான் கர்த்தர் ஓய்ந்திருந்தார், ஜனங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்தார். அப்போ என் நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பற்றி யாக்கோப்பின் சிறப்பான சுதந்திரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன். கர்த்தர் வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவ. அப்போ இந்த யாக்கோப்பு வம்சத்தார்கள் என்ன பார்த்தாங்களா? கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிரம்பி. இந்த உலகத்தில் நிறைய போதனை இருக்குங்க. நல்ல போதனையும் இருக்குது, கெட்ட போதனையும் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒரு மனுஷனை கனியால் தான் நீங்கள் அறியணும். இந்த வேதத்தில் நிறைய போதனை இருக்குது. அந்தி கிறிஸ்துவின் போதனை இருக்குது, பிசாசின் போதனை இருக்குது, பரிசுத்தாவியானவருடைய போதனை இருக்குது. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் போதிக்காமல், அப்போ மனுஷ ஞானத்திலையும் போதிக்கலாம், ஆவியானவருடைய ஞானத்தில் நம்ம என்ன செய்யலாம், போதிக்கலாம். ஆண்டவரிடத்தில் வசனத்தை கேட்டு எடுத்து வர்றது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பிரசங்கிப்பது. நம்மளாக ஒரு வசனத்தை எடுத்துட்டு பேசினா அது மனுஷ ஞானம். அப்போ வித்தியாசமான போதனைகள் உலகத்தில் இருக்கு. இந்த மக்கள் யாக்கோப்பு வம்சத்தார்கள் என்ன பண்ணாங்களா? கீழ்த்திசையாரின் போதகத்தை என்ன பண்ணாங்களா? நிறைந்திருந்தாங்க. நாள் பார்க்கிறவர்களாகவும், சூனியம் பார்க்கிறவங்களாகவும், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்குகிறவர்களாகவும், அதுக்கு முக்கியத்துவம் பார்க்குறவங்களாக, சகுனம் பார்க்குறவர்களாகவும். இங்கே உட்காந்துருக்கிற நீங்களும் நானும் என்ன பார்க்குறோம்? நமக்குள்ள அந்த சுபாவம் இருக்குதா? அப்போ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த போதகத்தை விட்டுட்டு வெளியே வாங்க,
நீங்கள் நாள் பார்க்கக்கூடாது, நீங்கள் சமயம் பார்க்கக்கூடாது, நீங்கள் சாதகம் பார்க்கக்கூடாது. உங்கள் கையை காட்டுங்க பார்க்கலாமே. கையில் எல்லாம் எழுதியா வச்சுருக்குது. நேரம், பிறந்த நேரம், கல்யாண நேரம், எல்லாம் நேரம் பார்க்கறது. இதெல்லாம் வேதம் சொல்லுது. நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்களே, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் இருக்காதீங்க. புறஜாதியார்கள் கலங்குவது போல நீங்கள் கலங்காதிருங்கள். அப்போ இந்த யாக்கோப்பு வம்சம் ஏன் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு வரணும்? கர்த்தருடைய வெளிச்சத்தை விட்டு இவங்க எங்கே இருக்கிறாங்க? இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா? கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து. அது ஒரு கோட்டு போட்டுட்டீங்களா? அடுத்து, பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களா இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறவர்களே. இவங்க எது மேலே பிரியப்படுறாங்களா? அதனால தான் வேதம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் பங்கு ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? இரவுக்கும் பகலுக்கும் ஐக்கியம் ஏது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு உலக மனுஷிக்கும் தேவனுடைய மனுஷிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை வாயு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாயு துதிக்கவே துதிக்காது. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும். உலக மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்காது. உலக மனுஷனை பணத்தை நம்பி இருப்பேன், பொருளை நம்பி இருப்பேன், அல்லது சொத்தை நம்பி இருப்பேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருப்பாங்க. அப்போ இருதயத்தில் பார்த்தா வித்தியாசம் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்திற்குடைய பிள்ளைக்கும் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார்ப்பா, அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நங்கூரம் இருக்குது. கர்த்தர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு பலன், அவர் எனக்கு அனுகூலமான துணையாளர், அவர் இருக்கிற வரையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய இதாங்க விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கும். உலக பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அப்போ இங்கே வேதம் சொல்லுது, இவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள். நீங்கள் உலகத்து மனுஷன் மேலே பிரியப்படக்கூடாது. அவனை மாதிரியே நம்ம நினைக்கிறது, அவன் என்னென்ன செய்கிறானோ அதை நம்ம செய்யறது, அவனை மாதிரியே நடக்கிறது, அவனை மாதிரியே பேசுறது, அவனை மாதிரியே செயல்படுறது, அவனை மாதிரியே உடை உடுத்துவது, அவன் என்னென்ன வேலை செய்கிறானோ அதை மாதிரியாக நம்ம வைக்கக்கூடாது. நமக்கு மாதிரி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய கவனமெல்லாம் இயேசு மேலே தான் இருக்கணும். நம்முடைய கவனமெல்லாம் வசனத்தின் மேலே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, என் பிள்ளையை எப்படி படிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி வேலை வாங்குவேன், என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் முடிப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி அப்போ குழந்தை பிறக்கும், என் பிள்ளைக்கு பேர பிள்ளையை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, இப்பயே உட்காந்து கவனக்கு போடும். இவ்வளவு கவலை. இது யார்? அந்நியர்கள். அவங்க தான் கவலைப்படுவாங்க. அவர்களைப் போல அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் இருக்காதீங்க. அவர்கள் உலகத்தார்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் அஞ்ஞானிகள். ஆனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாம் கூட கொடுப்பார். சவுலு நாளைக்கு தான் வரப்போறாரு சாமுவேலுக்கிட்ட. இன்னைக்கே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு முன்னந்தொடையை எடுத்து வைக்க சொன்னார். நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார், நாளைக்கு இந்நேரம் ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவேன், அவனுக்கு வேண்டிய உணவை எடுத்து வைன்னு கர்த்தர் சொன்னார். சீசர்கள் கேட்குறாங்க, திருவிருந்தை எங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணணும்? கர்த்தர் சொல்கிறார், மேலே போ, ஒரு சமுக்காலம் எல்லாம் விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீடு ஆயத்தமாக இருக்கும், அந்த வீட்டில் போய் நீ ஒழுங்குபடுத்து. அந்த இடத்துக்கு போ, ஒரு கல்லில் கட்டியிருக்கோம், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு, அவர்கள் உன்னை என்ன செஞ்சிருவாங்க? வெட்டுருவாங்க. அப்போ கழுதையை கர்த்தர் ரெடியாக வச்சுருந்தாரு. பேதுருவுக்கு வரி பணம் கட்டணும், இயேசுவோடு இருக்கிறேன், அவன் எங்கே போய் சம்பாதிப்பேன்? கர்த்தர் சொன்னார், தூண்டில் போடுப்பா, உனக்கு தான் தெரியுமே தூண்டில் போட. அதில் முதல்ல ஒரு மீன் அகப்படும், அதில் வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும், அது எனக்காகவும் உனக்காகவும் எடுத்து என்ன செஞ்சிரு? கட்டிரு. கர்த்தர் எல்லாவற்றையும் பிளானை செய்து வைப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வேண்டிய கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் கானான் தேசத்தில் ரெடியாக வைத்திருந்தாரு. எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படும் பொழுது வெறுங்கையாக அவங்க புறப்படலை. 430 வருஷம் அடிமை வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்களுடைய ஊற்றுக்கண்களை எல்லாம் எகிப்தியர்கள் பிடுங்கிக்கிட்டாங்க.
நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லாம் வீதியில் போயிடுச்சு அல்லது உலகத்தில் பிடிங்கிட்டாங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், அதை வாங்கி கொடுப்பார். என்ன சொன்னார் தெரியுமா? கடைசி நாள் புறப்படும் பொழுது வெள்ளிகளையும் பொன்னங்களையும் வைரங்களையும் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அவர்கள் வேற வழி இல்லாமல் கொடுத்தார்கள், கொள்ளை அடித்தார்கள். கைத்தட்டிக்க எல்லாத்தையும் கொத்து கொத்தா வாங்கிட்டு வந்தாங்க. இத்தனை வருஷமா சம்பாரிச்சு வச்சதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ உனக்காக கர்த்தர் எங்கேயோ சேர்த்து வச்சிருப்பாருப்பா, கவலைப்படாது. உனக்காக வீடுகள் உண்டு. நீ அருமையான குமாரத்திகள் உட்காந்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு பெரிய பெரிய பேலஸை கர்த்தர் வைத்திருப்பார். நீங்கள் போகிற இடம் மகிமையான வீடாக இருக்குது, நீங்கள் கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்போடு கார் பங்களாவோடு கர்த்தர் வீட்டை வச்சிருப்பார். நீங்கள் போய் அனுபவிக்க வேண்டியதான் உங்களுடைய பாக்கி. கைகளை தட்டி பாருங்க, 127 நாடுகளுக்கு ராணியாக கர்த்தர் எஸ்தரை கூட்டிட்டு வர்றார். அனாதை எஸ்தர், ஆதரவற்ற எஸ்தர், அம்மா இல்லாத எஸ்தர், அப்பா இல்லாத எஸ்தர், அண்ணன் தம்பி கூட இல்லாத எஸ்தருக்கு எத்தனை நாட்டுக்கு சொந்தக்கார பதவி? 127 நாடுகளுக்கு தலைவி என்கிற பதவி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நினையாத ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்க யோசிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிறார். அதை நீங்க அனுபவிக்கணும்னா அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரணும், அவருடைய பாதைக்குள்ள நீங்க வரணும், அவருடைய வசனத்தை நீங்க பிடிக்கணும், அவருடைய வெளிச்சத்தில் நீங்க நடக்கணும், அவரையே நீங்க நம்பணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்குன்னு கர்த்தர் முடிப்பார். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இவங்க என்ன எப்படி இருந்தாங்களாம்? அந்நிய போதகத்தால நிரம்பி அந்நியர் மேலே பிரியப்படுகிறவளா இருந்தார்கள். அந்நியர்களை நம்ம பார்க்கக்கூடாது. அவன் ட்ரெஸ் போடுற மாதிரி நம்ம போடக்கூடாது, அவன் சீவுற மாதிரி நம்ம சீவக்கூடாது, அவன் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது, அவங்க பேசுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அந்நியர்களுடைய புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் அதை பாருங்களே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். சாரி, 10வது அதிகாரம் 2வது வசனம், 1-2 வசனம். எரேமியா 10:1-2. இஸ்ரவேல் வீட்டாரே, பக்க நம்பர் 886, 886 எடுத்துட்டீங்களா? எரேமியா 10:1-2. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை, யாரு? அற்புதர் இயேசு வீட்டாரே, அல்லது உங்க பேரை சொல்லணும்னா பர்டிகுலர் உங்க பேரை சொல்லி வீட்டாரே, கர்த்தருடைய வசனத்தை என்ன சொல்றாரு? புறஜாதியாருடைய மார்க்கத்தை. அப்ப அவங்க மார்க்கம் வேறு, நம்ம மார்க்கம் வேறு, அவங்க பாதை வேறு, நம்ம பாதை வேறு, அவங்க சிந்தை வேறு, நம்ம சிந்தை வேறு, அவங்க நினைவு வேறு, நம்ம நினைவு வேறு, அவங்களுடைய யோசனை வேறு, நம்முடைய யோசனை வேறு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றது கூட வேலை பார்க்குறவங்கலாம் அப்படி இருக்காங்களே, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் நம்முடைய வழி. நமக்கு ஒரு நாள் கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம நடக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், புறஜாதியாருடைய மார்க்கத்தை. புறஜாதிக்காரங்க நமக்கு முன்மாதிரி கிடையாது. அவங்கள மாதிரியே சேர்த்து வைக்கிறது, சீட்டு போடுறது, சீட்டு எடுக்கிறது, அடுத்து போய் காயின் வாங்கிறது, அடுத்து அவங்கள மாதிரியே நம்ம செய்யக்கூடாது. அந்த வழி நம்முடைய வழி அல்ல. நம்முடைய நம்பிக்கை பரலோகம் தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல மீதி துணிக்கையில் எடுத்து வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் குறுக்கு வழியில் போகாதீங்க. குறுக்கு வழி நமக்கு பரலோகம் கூட்டிகிட்டு போகிற வழி அல்ல, அது பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி. பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கு? வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். ஆனால் நாமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்கணும். பாருங்களேன், வேதம் சொல்லுது, வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறாள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அதை தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். அதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, அது மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரிடத்தில் யோசனை கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அருமையானவர்களே, இந்த யாக்கோப்பின் வம்சம் அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுறாங்க. நீங்களும் தயவு செய்து ரட்சிக்கப்படாதவங்க மேலே பிரியப்படாதீங்க. அவங்கள வழியை கற்றுக்கொள்ளாதீங்க. அவங்கள எதிர்காலத்திற்கு உங்கள் துணையாய் கொள்ளாதிருங்க. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதீங்க,
துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி என்ன செய்து வேதம் சொல்ல. துன்மார்க்கனுக்கு கூட நம்ம துணை நிற்கக்கூடாது. பாவம் செய்கிறவனுக்கு நம்ம துணையா போகக்கூடாது. ஏனென்றால் துன்மார்க்கனுக்கு துணை நின்றபடினால் இது முதல் உனக்கு யுத்தம் வரும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்து இவங்க எப்படி இருந்தாங்களா? வசனத்தை வாசிங்களா? 7வது வசனம். அவர்கள் தேசம் எங்க? ஏசாயா 2:7. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைஞ்சிருந்துச்சு. எடுத்துட்டீங்களா? ஏசாயா 2:7. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம், நீங்க சொல்லுங்க. நான் லைவ்ல இருக்கிறேன். நம்ம ஊர் எதில் நிறைஞ்சிருக்கு? திரும்புகிற இடம் பூரா என்ன இருக்கு? ஆகாப் மாதிரி எல்லாமே என்னதான்? கண்ணில் பார்க்குற இடம் பூரா இதான் இருக்கு. யாக்கோப்பு வம்சம்தான். ஆனால் என்ன வச்சிருக்கிறேன்? எசேக்கியேலை கர்த்தர் ஆலயத்துக்குள்ளே கூட்டிட்டு போறாரு. முடியை பிடிச்சி தூக்கிட்டு போனார். உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? சித்திரங்கள் இருந்துச்சு. சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். பல உருவங்கள், பலவிதமான படங்களை வரைந்து முதுகை பரலோகத்திற்கும் முகத்தை சித்திரத்துக்கு நேராக திருப்பி இருந்தார்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய காரியத்தை பாரு. வெளியில மக்களுக்கு தெரியாம உள்ள வந்து அவர்கள் செய்யக்கூடிய அருவருப்புகளை நீ பாரு. இப்ப இங்க நம்ம எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறோம். வீட்டுல நம்ம என்ன செய்யறோம்? அருமையான தம்பி தங்கச்சி, இவங்க பாருங்க என்னத்துல இருக்காங்களாம்? விக்கிரகத்தால தேசத்தை நிரப்பி இருக்கிறாங்களாம். யாரு? என்ன வம்சம்? யாக்கோப்பின் வம்சம். அருமையான தம்பி தங்கச்சி, இது மாதிரி வினோதமான காரியங்கள் எல்லாம் நாங்கள் போற இடத்துல பார்த்தோம். அதெல்லாம் சொன்னோம்னா பதிவாகும். அதை எரேசர் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, 10ஓட 11 இருந்தோம்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் பற்றி எரியும். நம்ம இங்கே வித்தியாசமாக உட்கார்ந்துருந்தோம்னா எந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவோடு இருந்த 12ல் ஒருத்தையும் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தையும் மறுதளிக்கிறவன், ஒருத்தையும் சந்தேகப்படுறவன். இயேசு சொன்னார், உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். 3 வருஷம் இயேசுவோடு இருக்கிறாங்கங்க. இயேசுவோடையோ இருந்தும் கூட ஒருத்தையும் மனம் திரும்பாம எப்படி இருக்கேன்? இருதயம் கடினமான இருதயம் உள்ளவனா இருக்கான் பாரு. இப்போ நம்ம ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட முடியாது. இங்கே இருக்கிற எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி, எல்லாமே ஹை ஸ்பீடு வண்டின்னு சொல்ல முடியாது. இதுலேயும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க, லோவாக போகிறவங்க இருப்பாங்க. இன்னும் வினோதமான காரியத்தெல்லாம் நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங்கில் பார்த்தோம். அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணும் பொழுது அவங்க சொல்கிற செய்திகள் எங்களை நிலகுலைய பண்ணுது. என்ன இப்படி இருக்கிறாங்களே, இவ்வளவு ஊழியத்தில் ஜனங்கள் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மனசு தடுமாறுது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அருமையானே, உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கணும், தேவனோடு நடக்கணும். நீங்கள் உலகத்தின் போதனைகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பிடக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தார்கள் தேசம், அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும், கைகளின் கிரியை, விரல்கள் உண்டு பண்ணினது, விரல்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். யாரு? யாக்கோப்பின் வம்சம். பார்த்தீங்களா? ஏன் கர்த்தர் அவளை வருத்தப்படுறாரு? வரப்போறதை காண்பிக்கிறார். அவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள். இன்னைக்கு யாக்கோப்புன்னு பேர் வச்சிருப்பாங்க. சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு, பீடி குடிச்சுக்கிட்டு, வெத்தலைபாக்கு போட்டுக்கிட்டு, மூக்குப்பொடி போட்டுக்கிட்டு, அல்லது பாட்டில கையில் வச்சுட்டு இருப்பேன். கேட்டால் யாக்கோப்புமே, இல்லாட்டி ஆபிரகாமுமே, இல்லாட்டி சாலமோனுமே, இல்லாட்டி தாவீதுமே. டேவிட்னு என்னது? தாவீது. சேசு, ஏசுன்னு பேரை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்ப பேருக்கு ஏற்றபடி அவன் வாழாமல் பெயருக்கே அவகீர்த்தி வரும்படி அவன் வாழ்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அநீதி அக்கிரமக்காரனே, என்னுடைய கற்பனைகளை எடுத்து உரைக்க உனக்கு என்ன நியாயம் இருக்கு? எதையாவது வேற பேரை வச்சுட்டு போலாம்ல. இயேசு பெயரை வச்சுக்கிட்டு அவர் பெயருக்கு அவமானம் படுத்தும்படி அவன் நடந்து கொண்டால் தேவனுடைய கோபாக்கனை நாளில் அவன் என்ன பதில் சொல்வான்? இங்க பாருங்களே, கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுறாரு. தேசமே விக்கிரகத்தால் நிரம்பி இருக்குதான். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள போனா ஒரு இடம் விடாம விக்கிரகங்க. பார்த்தீங்கன்னா கதவுல விக்கிரகம், மாடாக்குழியில விக்கிரகம்,
படத்துல விக்கிரகம், சட்டையில விக்கிரகம், எதை பார்த்தாலும் எந்த இடத்துலையுமே வச்சிருக்கு. ஊராமே அதை பார்க்குறப்ப நம்முடைய இருதயம் வியாகுலப்படணும், துக்கப்படணும், வருத்தப்படணும். இப்படி விக்கிரகத்தால் தேசம் நிரம்பி இருக்குதேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு வியாகுலம் வரணும். ஆண்டவர் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னார், எனக்காக எல்லாம் அழுகிறத விட்டுட்டு உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. பச்சை மரத்துக்கே எனக்கு இப்படி செஞ்சா பட்டை மரமாகிய உங்களுக்கெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எனக்கே இந்த கெதினா உனக்கு என்ன கெதி வரும்? என்னையவே இந்த போடு போடுறான்னா உன்னையெல்லாம் என்ன போடு போடுவேன். அதனால் நீ முதல்ல உனக்காக அழு, உன் இனத்துக்காக குலத்துக்காக அழு. நம்ம தேசத்துக்காக நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும். தேசம் எதனால் நிரம்பி இருக்கிறது? இன்னைக்கு ஏன் வானம் வெங்கலமாக இருக்குது? ஏன் பூமி இரும்பாக இருக்குது? குடித நீர் கூட இல்லாத நிலைமைக்கு இப்போ தேசம் போய்கிட்டு இருக்கு. எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு முழுசுமே இப்போ பஞ்சத்தில் வாடுது. ஏன் தேசம், ஏன் வானத்தை கர்த்தர் வெங்கலமாக்கி இருக்கிறார்? வேதம் சொல்லுது, நான் மழையை இல்லாதபடி வானத்துக்கு நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வானத்தை வெங்கலமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் எழுதி ஏன் அதை செய்கிறாரு? தேசம் பாவத்தால் நிரம்பும் பொழுது, அசுத்தத்தால் நிரம்பும் பொழுது, விக்கிரகத்தால் நிரம்பும் பொழுது, வேசித்தனத்தால் நிரம்பும் பொழுது, சூனியத்தால் நிரம்பும் பொழுது, மந்திரத்தால் நிரம்பும் பொழுது, குடிவெறியினால் விபச்சாரத்தினால் தேசம் நிரம்பும் பொழுது வானம் வெண்கலமாக மாற்றப்படுகிறது. இங்க பாருங்க, தேசம் எப்படி இருக்குதா? விக்கிரகத்தால் நிறைந்து இருந்தது. இங்க பாருங்க, ஒரு தேசமே விக்கிரகத்தால் நிரம்பி இருக்கு. யாருடைய தேசம்? யாக்கோப்பின் தேசம். யாக்கோப்பின் வம்சம் இருக்கிறது விக்கிரகத்தால் சூழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீடு காலண்டரு, எல்லாத்துக்குள்ளேயும் காலண்டரு. வீட்டில் பார்த்தா, நான் போகிற வீட்டில் பார்த்தா ரட்சிக்கப்பட்ட வீடு, ஆனால் என்னென்னமோ காலண்டரு தொங்குது. இயேசுவின் படமே வச்சிருந்தாலும் அதுவும் ஒரு விக்கிரகம் தான். புரியுதுங்களா? இயேசு அந்த ரூபத்தில் கிடையாது. அவர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், சம்பூரண அழகுள்ளவர். அவருடைய ரூபம் இன்னதென்று யாராலையுமே சொல்ல முடியாது. அவர் இவங்க வரைஞ்சிருக்கிற ரூபம் உடையவர் கிடையாது. பார்த்தா தாடியும் தம்பட்டையோடையே அவரை வச்சிருக்கிறாங்க. பார்த்தாவே ஏழை மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அவர் அப்படிப்பட்டவரா? அவர் சம்பூரண அழகுள்ளவர், ரூபம் அவ்வளவுப்பட்ட ரூபம் உள்ளவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 16,000 சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவருடைய அழகுக்கு ஈக்குவலான அழகு இந்த பூமியில யாருமே கிடையாது. ஏன்னா அது யூத குலத்தில் பிறந்ததுனால அவ்வளவு பெரிய அழகு உள்ளவர். ஆனா இந்த சித்திரக்காரர்களை சித்திரை வரையும் பொழுது இயேசுவை எப்படி வரைகிறாங்க? தாடியும் தம்பட்டையுமா வரைஞ்சு அவங்க வச்சிருங்க. அதை வீட்டில் மாட்டிக்கிட்டு இயேசுன்னு சொன்னா இயேசு சொல்லுவார், நானே இல்லைப்பா, என்னை அசிங்கமாக படத்தமாக வச்சுருக்கிறீங்களே, நான் இப்படிப்பட்டவர் கிடையாது, நான் பூரண அழகுள்ளவர். கைத்தட்டி கர்த்தருக்குன்னு. அதனால் இயேசு படம் கூட உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அவர் வசனத்தில் தான் இருக்கிறார், அவர் மனசில் இருக்கிறார், உணர்வில் இருக்கிறார், ஆவியில் இருக்கிறார். இயேசு சொல்லிருக்காரு, எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் படத்தில் இருக்கிறேனாரா, கூடி இருக்கிற இடத்துல இருக்கிறேனாரா? கூடி இருக்கிற இடத்துல தான் இருக்கு. அப்ப படத்துல இல்லை. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கு வேதம் சொல்கிறது பாருங்கள், விக்கிரகத்தால் நிறைந்திருந்தது. அடுத்து தங்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்கள் உண்டு மனிதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பி. சின்னவனையும் குனிய பண்றேன், பெரியவனையும் குனிய பண்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா செய்யறது தான் பிள்ளை செய்யறாங்க. நீ என்ன செய்யறியோ உன் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பான், அதை தான் செய்வான். நீ நல்லதை பேசினேன்னா உன் பிள்ளை நல்லதை பேசும். நீ கர்த்தரை துதிச்சேன்னா உன் பிள்ளை கர்த்தரை துதிக்கும். நீ வேதத்தை படிச்சேன்னா உன் பிள்ளை வேதத்தை படிக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை கை கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆலயத்துக்கு வந்தேன்னா உன் பிள்ளையும் வசனத்தை கை கொண்டு ஆலயத்துக்கு வரும். நீ எப்படி அடி எடுத்து வைக்கிறியோ அந்த அடிச்சுவட்டை உன் பிள்ளை ஃபாலோ பண்ணும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மாதிரி யாரு? நம்ம தாங்க மாதிரி. உன் பிள்ளையை நீ தான் நடத்தணும். நடத்த வேண்டிய வழியில நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். இன்னைக்கு உலகத்துல பிரகாசிக்கிற நிறைய ஊழியக்காரங்க சொல்ற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? எங்க அம்மா வசனம் சொன்னா தான் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு சங்கீதம் சொன்னா தான் சாப்பாடு கொடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பாஸ்டிங்கில் தான் கூட்டிட்டு போவாங்க, ஆலயத்தில் கொடுக்குற சாப்பாடு தான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு, ஆலயம் முடியாம நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம், கர்த்தர் எங்களை அப்படி எங்கள் அம்மா மூலிமா நடத்தினாரு, அதனால தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக வந்தோம். நிறைய ஊழியக்காரங்க இப்படி தான் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? வசதியில் நீ வீட்டிலேயே இருந்துக்க, நான் போயிட்டு வரேன், உனக்கு எதுக்கு தொந்தரவு, அப்படி விட்டுட்டு வராதிங்க. பிள்ளைகளை ஆலயத்தில் விடுங்க, பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. அருமையானவர்களே, இன்னும் பாருங்க, வேதம் சொல்லுது, வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம்
24ஆம் அதிகாரம் 31 வசனம். இங்கே ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி நான் 2 வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:31. லாபான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இங்க கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அங்க லாபான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரோம். நீங்க வெளியே நிற்பானேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதிலே அடுத்த வார்த்தையை வாசிங்களேன். 31ல் 24ஆம் அதிகாரத்தில் 31க்கு அடுத்து 32ஆம் வசனம் வாசிமா பாருங்க. உமக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உமக்கு நீ வெளியே இருக்கக்கூடாது, நீ உள்ள வந்துரு. உனக்கு என்ன இருக்கு தெரியுமா? இங்க வீடு இருக்குது, ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அப்ப உள்ள வர்றவங்களுக்கு வீடு இருக்கு, ஒட்டகத்திற்கு உனக்கு தேவையான அத்தனையும் உன் கூட வந்திருக்கிற அத்தனைக்கும் புகலிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப இளையசர் தான் வர்றாரு, இளையசருக்கு ஒட்டகம் 10 இருக்குது. இப்ப தங்குவதற்கு இடம் கிடையாது. அவர் வந்திருக்கிறது வேற ஊருக்கு வந்திருக்கிறாரு. இப்ப அவர் தங்கணும். அன்னைக்கு ராத்திரி அவர் அங்க எங்க தங்குறது? அப்ப லாபான் சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாங்க. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா நம்ம கர்த்தருக்குள்ள உள்ள வந்துடணும். கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்னா நமக்கு எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய கரம் செய்து முடித்திருக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான வழியை வைத்திருக்கிறார், ஆச்சரியமான தொழிலை வைத்திருக்கிறார், ஆச்சரியமான உயர்வை வைத்திருக்கிறார், ஆச்சரியமான வழிநடத்தலை வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் யோசனை என்னுடைய யோசனையும் அல்ல. உன்னுடைய நினைவுகளை விட என் நினைவுகளும், உன்னுடைய யோசனையை விட என்னுடைய யோசனைகளும் மிகவும் எப்படி இருக்கிறதா? பெரிதா இருக்கிறது. தாவீது பாருங்க, ஆடு மேய்க்கிறேன். கற்பனை பண்ணி பாருங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்காவது மனசுல கூட ராஜாவாய் மாறுவோம்னு அவன் நினைச்சிருப்பானா? சரி, யோசேப்பு ஜெயிலுக்கு போய் போட்டாங்க இல்லையா, அவன் என்ன நினைச்சிருப்பான்? மீறி மீறி போனா கர்த்தர் கூட இருந்து என்னை எப்படியாவது ஜெயிலிருந்து வெளியே விட்டுட்டாருன்னா பரவாயில்லைன்னு அவன் நினைச்சிருப்பேன். அவ்வளவுதான் அவனுடைய ஆசையா இருக்கும். எப்படியாவது வெளியே விட்டுட்டா ஓடிடலாம் நம்ம வீட்டுக்குன்னு தான் நினைச்சிருப்பேன். ஆனா தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய நினைவுகளும் ரொம்ப பெருசுங்க. நீங்க நினைக்காத உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க யோசிக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்க மனதிலேயே தென்படாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய மனதில் எழுதி வைத்திருக்கிறார். நீ நினைக்காத காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். லாரன்ஸ் தம்பி உங்க வாழ்க்கையில நடக்கும். இங்க இருக்கிற கிருபா எபினேசர் தம்பி உங்க வாழ்க்கையில நடக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பியோடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நினைக்காத, யோசிக்காத, கிரகிக்காத, உங்க மனசுல வராத ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் என்னைக்காவது பார்வோனுக்கு மன்னனாகவும் நினைச்சிருப்பானா? நீங்க விடிய விடிய யோசிங்க, விடிய விடிய நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களே, அப்படி நினைச்சிருக்க மாட்டேன். அவன் என்ன நினைச்சிருப்பேன்? ஆளை விட்டா நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணிடலாம், ஓடி போய் அந்த சிமியோன் கால்லையும் லேவி கால்லையும் விழுந்து, எப்படியாவது என்னை வச்சுக்கங்கடா கூட, என்னை அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, இன்னொரு ஆட்டை வித்துறாதீங்க, நான் எல்லாத்து ஆட்டையும் நான் கூட மேய்க்கிறேன், என்னை வெளியே தள்ளிடுறாங்க தான் சொல்லலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் சொப்பனக்காரனாகி அவனுக்கு கர்த்தர் காண்பித்த சொப்பனை நிறைவேறணும்னா அவனை டாப்பில் கர்த்தர் தூக்கியே ஆகணும். கைத்தட்டிக்கார உங்களையும் உயர்த்த வேண்டிய ஸ்தானத்தில் உயர்த்தியே ஆகணும். அது தேவனுடைய பிரமாணம். நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன். அப்போ ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்கணும்ல, உன்னை பெருகவே அவர் பெருக பண்ணணும்ல. அப்போ சொன்னாருன்னா அதை செஞ்சு தானே ஆகணும். இது மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, முதன்னு அவனை பிடிக்கிறப்பே சொல்றாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களாய். அவன் உண்மையிலே மனுஷரை பிடிக்கிறதுக்கு தகுதியான ஆளா? மீன் பிடிக்க கூட அவனுக்கு தெரியல. அவன் சொல்றான், விடிய விடிய மீன் பிடிச்சும் ஒரு மீன் கூட எனக்கு ஆகப்போ. ஒரு மீன் பிடிக்க தெரியாத அவனை கர்த்தர் சொல்றார், உன்னை மனிதனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், என் பின்னாடி வாங்குறார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே, சந்தர்ப்பம் இல்லையே. அந்த கதை வேற மாதிரில போயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன்? இயேசுவை மறுதளிச்சிட்டேன், சத்தியமாக தெரியாதுன்ட்டேன். இப்போ எல்லாம் ஊழியமும் உடஞ்சி போச்சு. என்ன நினச்சிருப்பேன் மனசில்? அவ்வளோதான்டா, நம்ம வாழ்க்கை இத்தோட ஃபினிஷ். பேசாமல் மீன் பிடிச்சிருந்தா கூட 2 மீனை பிடிச்சி விற்றுட்டு மீனவனாக இருந்திருக்கலாம். இயேசுக்கு பின்னாடி வந்து கடைசியில் அவரை மறுதளிச்சுட்டு இப்போ நம்ம ஒட்டாட்டியாக உட்காந்துருக்கிறோமே, மீன் பிடிக்கவும் போக முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி வருத்தத்தோடு உட்காந்துருந்துருப்பேன். ஆனால் அவன் தலையில் ஒன்று எழுதியிருக்கு, என்ன தெரியுமா? உன்னை நான் பாறையாக மாற்றுவேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பேன். இதெல்லாம் கர்த்தர் அவனை கொண்டு எழுதியிருக்கிறார்ல, அது நிறைவேற்றணுமே. இஸ்ரவேலை குற்றம் பார்க்கறதும் இல்லை,
யாக்கோபில் அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை. தேவன் இஸ்ரவேலுக்கு பொய் சொல்ல ஒரு தேவன் அல்ல, மனமாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. ஒரு தடவை கர்த்தர் உன்னை பற்றி சொல்லிட்டாருன்னா நிச்சயமாய் செய்வார். கைத்தட்டி, ஓன் பலத்தில் அல்ல, ஓன் ஞானத்தில் அல்ல, ஓன் திறமையில் அல்ல. நீ எவ்வளோ ஓட்டாண்டியா இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். ஏன்னா உன்னை நம்பி அவர் சொல்லலை, அவரை நம்பி தான் அவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதம். நீ அவர் பிள்ளையா மட்டும் இரு, போதும். கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இந்த லாபான் சொல்றேன், இது லாபான் வீடு, இது லாபானுடைய ஒட்டகம், இது லாபானுடைய கொட்டாரம், இது லாபானுக்கு சொந்தமான இடம். இப்ப யாருக்கு சொந்தமா மாறுது? எலையேசருக்கு சொந்தமா மாறுது. என்ன சொல்றார்? உள்ள வாப்பா, நீ ஏன் வெளியே நிக்கிற? உனக்கு ஒட்டகமுக்கு வேண்டிய கொட்டாரம் என்கிட்ட இருக்குது, ஒட்டகத்துக்கு வேண்டிய புல்லு என்கிட்ட இருக்குது, ஒட்டகத்துக்கு வேண்டிய தண்ணி என்கிட்ட இருக்குது, உனக்கு வேண்டிய இடம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் ரெடி. காரணம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீ வெளியே நிற்க கூடாது, நீ உள்ளவா. கைத்தட்டி கர்த்தருக்கு. நீயும் போறப்ப உன்னை கூப்பிடுவாங்க, உள்ள வாங்க, தயவுசெய்து உள்ள வாங்க, தயவுசெய்து என் வீட்டுக்கு வாங்க, தயவுசெய்து எங்க வீட்டில் நீ தங்குங்க. பாருங்க, எலியா அங்க போறாரு, அங்க எலிசா அங்க போறாரு. சுனேமித்தியால் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, அவருக்கு மேல் வீட்டில் ஒரு அறை கட்டுவோமா, அவருக்கு ஒரு மேஜையை வைக்கலாமா, ஒரு நாற்காலியை போடலாமா, ஒரு குத்து விளக்க வைக்கலாமா, அவர் எப்பெல்லாம் வர்றாரோ அப்பெல்லாம் நம்ம வீட்டில் அவர் தங்கட்டுமே, அவருக்கு நம்ம ஒரு வீட்டை கட்டினா என்ன, ஏன்னா அவர் இந்த ஊருக்கு வந்து போறப்பெல்லாம் அங்கே தங்கட்டுமே. பாருங்க, இப்போ எலிசாவுக்காக சுனேமித்தியாளுடைய வீட்டில் ஒரு அறை கட்டப்பட்டுச்சு. அந்த அறையில் மேஜை வைக்கப்பட்டுச்சு, நாற்காலி வைக்கப்பட்டுச்சு, கட்டில் போடப்பட்டுச்சு, குத்துவிளக்கு வைக்கப்பட்டுச்சு. அந்த வீடு எலிசாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது மாதிரி எப்படி எலிசாவுக்காக எங்கோ ஒருத்தியோடைய வீட்டில் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்போ உனக்காகவும் கர்த்தர் முன்குறித்த காரியத்தை செய்து முடிப்பார். நீ கவலைப்படாத, உன்னை நம்பாத. நீ பலவீனன் தான், நீ குறைவுள்ளவன் தான், நீ மறுதளிக்கிறவன் தான், நீ விட்டுட்டு போறவன் தான், நீ அடிக்கடி விழுந்துடுறவன் தான், நீ வியாதிக்காரன் தான், நீ பலவீனன் தான், நீ ஆகாதவன் தான். அருமையான டிஜிஎஸ் ஐயா சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அவரை என்னன்னு சொல்லுவாங்களாம்? குரங்கு முகம்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்தோன்னே சொல்லுவாங்களாம் குரங்கு முகம்னு. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து சொன்னாங்களாம், ஐயா முகத்தை ஒரு தடவை நான் பார்த்தா போதுமே, ஐயா நிழல் என் மேலே ஒரு தடவை பட்டா போதுமே, ஐயா என்னை ஒரு தடவை தொட்டா போதுமே, ஐயா கிட்ட ஒரு வார்த்தை நான் பேசினா போதுமே. இப்படி கொள்ள ஜனங்கள் அநேக மக்கள் வந்து அவர் முக தரிசனத்துக்காக ஏங்கினார்களாம். பார்த்தீங்களா கர்த்தரை எப்படி மாற்றிட்டார்? பிரதர் மோகன்சியோடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிற ஒரு சரிதை, ஒரே பேண்ட்டு ஒரே சட்டை தான் வச்சுருப்பாராம். எங்கே போனாலும் துவைச்சி துவைச்சி போட்டுட்டு தான் போவாராம். அவங்க வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் பேச மாட்டாராம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்களாம், வேறு வேலையே இல்லையா, வேறு பொழப்பே இல்லையா, பிரசங்கம் பிரசங்கம் பிரசங்கன்னு நம்ம ஜாதிக்கு, இனத்துக்கு, குலத்துக்கு, கோத்திரத்துக்கு, ஊருக்கு கேவலம். இப்படி நீ நம்ம குடும்பத்தில் பிறந்து இப்படி எங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துகிற, உன்னை நாங்கள் போய் எங்கேயுமே உங்கள் சொந்தக்காரன்னு சொல்ல எங்களுக்கு வெக்கமாக கிடக்கு, அசிங்கமாக கிடக்குது, அப்படி புத்தி சொல்லுவாங்களாம். அதனால் எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் அவர் வீட்டின் பின்வாசல் வழியாக ஓடிடுவாராம், யாரையுமே பார்க்க மாட்டாராம். ஏன்னா புத்தி சொல்லுவாங்க, வைவாங்க, திட்டுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, கிறிஸ்துவ மதத்தில் மாறிட்டேன்னு சொல்லி நம்மளை கேவலமாக பேசுவாங்கன்னு எந்த சொந்தக்காரங்களையுமே பார்க்க மாட்டாராம். ஏன்னா அத்தனை சொந்தக்காரங்களும் அவரை வைவாங்க, அத்தனை சொந்தக்காரங்களும் அவரை திட்டுவாங்க, ஜாதியை விட்டு தள்ளின மாதிரி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதே சொந்தக்காரங்கெல்லாம், அதே இனத்தாரெல்லாம் அவரை வந்து ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்களே, ஒரு நாளைக்கு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்களே, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டு வெளியே வந்து காலை வச்சுட்டு போங்களே. அப்படி கர்த்தர் அவரை உலக புகழ்பெற்ற ஊழியக்காரனாக உயர்த்திட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி ஏன்னு சொல்ல வரேன், இன்னைக்கு உன்னை நம்பி அவர் ஊழியத்துக்கு அழைக்கலை, உன்னை நம்பி அவர் பரலோகத்தோடு இணைத்து கொள்ளலை, அவரை நம்பி தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை உயர்த்துவேன்ப்பா, நான் உன்னை பலப்படுத்துவேன்ப்பா, நான் உன்னை நிலைநிறுத்துவேன்ப்பா, நான் உன்னை அம்பாய் மாற்றுவேன்ப்பா, நான் உன்னை மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றுவேன்னு தன்மேலேயே தானே அவர் சொல்லிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம வண்டைய ஆண்டவர் ஓட்டுறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, வெளியே நிற்காத, உள்ள வந்துரு, கொட்டார ரெடியா இருக்கு, வீடு ரெடியா இருக்குது. காரணம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாக்கோப்பு பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோப்பு வம்சத்தாரே வெளியே நிற்காதீங்க, உள்ள வந்துருங்க, கர்த்தருக்குள்ள வந்துருங்க. இப்ப இங்க ஒருத்தையும் கூப்பிடுறான் பாரு, உள்ள வந்துருங்க, வெளியே நிற்காதீங்க. இன்னும் பாருங்களேன், மத்தேயு 25 கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன்.
மத்தேயு 25:34. தேங்க்யூ லார்ட். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, வாருங்கள் என் பிதாவினால். எப்படிப்பட்ட வார்த்தை பத்தி, நீங்கெல்லாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அங்க லாபான் சொன்ன கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உள்ள வாங்கின. இங்க பரலோகம் நம்மளை பார்த்து சொல்லுது, நீங்க ஒரு நாளைக்கு ஓட்டத்தை முடிச்சுட்டு மேலே போகும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுவாரு, வாங்கப்பா. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், வாங்கப்பா என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த வார்த்தை தாங்க நமக்கு உன்னதமான வார்த்தை. கைத்தட்டி கருத்தை. நீங்கெல்லாம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்? பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதா? வேதம் சொல்லுவாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல். உலகம் எப்போ உண்டாச்சு? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சார் இல்லையா? அன்னைக்கு முதல் கொண்டு உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்தலம் இது. இன்னைக்கு தான் பிறந்திருக்கிற. நீ கிபியில பிறந்திருக்கிற. உலகம் கிமுல உண்டாச்சு. புரியுதுங்களா? அப்பயே உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? ஆயத்தமா. பார்த்தீங்களா? உனக்காக பரலோகத்துல எல்லாமே ஆயத்தமா இருக்குதுங்க. நீ போற அன்னைக்கு அதெல்லாம் நீ பார்ப்ப. நீ போய் பிரமிச்சு போயிடுவ. உனக்கு தேவன் கட்டி இருக்கிற வீடுகள், மாளிகைகள், கோபுரங்கள், உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற கிருபையான காரியங்கள். நான் என்னுடைய 36 வருஷ ஊழியத்தை திரும்பி பார்க்கிறேன். திரும்பி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 36 வருஷம். இங்கே வயசே உங்களுக்கு 36 வருஷம் இருக்காது. ஆனால் 36 வருஷம் ஊழியத்தையே நான் முடிச்சிருக்கிறோம். இந்த 36 வருஷம் எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பேன்? 36 வருஷம் எத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன்? எத்தனை வேதத்தை நான் படிச்சிருப்பேன்? எத்தனை இடத்துல தெருவில் நின்றுருப்பேன், ஊரில் நின்றுருப்பேன், கிராமத்தில் நின்றுருப்பேன். எவ்வளோ பெரிய பிரயாணம் இந்த பிரயாணம். இதுக்கு எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அங்கே கனம் பண்ணுவார். அங்கே கூப்பிட்டு சொல்லுவார், இத்தனை ஊரில் போன, இத்தனை இடத்துல நின்ன, இத்தனை இடத்துல வேதம் சொல்லுது, விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் வெட்கப்படுவேன். விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்து எவன் மகிமைப்படுத்தி பேசுகிறானோ அவனை தூதர்களுக்கு மத்தியில் நான் கனம் பண்ணி பேசுவேன். பார்த்தீங்களா? அப்போ அங்கே ஒரு இடத்துல நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கனம் பண்ணுவார். அப்போ 1 நாள் 2 நாள் கிடையாது, இத்தனை வருஷ ஓட்டத்திற்கான பலனை ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாத்தையும் நமக்கு காட்டுவார். ஹிஸ்டரியை பூரா காட்டுவார். நான் ஆரம்பத்தில் நான் ஓடின ஓட்டத்தையும் கடைசி வரை நான் ஓடின ஓட்டத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் திரையில காண்பிப்பார். நீ இத்தனை வருஷம் நினைச்சே பார்க்க முடியாது. எத்தனை ஹிஸ்டரி. வருஷத்துக்கு ஒரு டைரி வச்சிருக்கேன். சில வருஷம் 4 டைரி 3 டைரிலாம் வந்துடும். எங்கள் வீட்டில் போய் பார்த்தா ஒரு பீரோவில் ஒரு அடுக்கு பூரா வெறும் டைரி தான். அது பூரா என்னது? பிரசங்கம் பண்ணது. வருஷம் பிரசங்கம் பண்ணதை எடுத்து மேலே வச்சுருக்கேன். எனக்கு அதான் சொத்து. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரசங்கத்துக்கு எத்தனை மணி நேரம் செலவு செஞ்சுருப்பேன், எவ்வளோ பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ஹிஸ்ட்ரியாக வச்சுருக்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் அவர் அங்கே ரெக்கார்டாக காட்டுவார். இப்போ பாருங்கள், நம்முடைய யூடியூப்பில் போட்டு பாருங்களே, கிட்டத்தட்ட 500 சில்லறைக்கு மேலே நம்முடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். அத்தனை செய்தி நம்முடைய ஊழியத்திலிருந்து போயிருக்கு. அது எத்தனை வருஷம்? 3 வருஷமா 4 வருஷத்துக்கு மேலே நம்ம வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் இப்போ பிரசங்கம் பண்ணோடனே அது வெளியேறிடும். யூடியூப்பில் சேனலில் இப்போ காலை செய்திலாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே போயிடுச்சு. எல்லாம் அப்படியே அப்டேட், டைரெக்டாக அப்டேட் போயிடுச்சு, லைவ்லேயே போயிடுச்சு. ஏது சொல் இது எல்லாம் போய் ஆன்லைனில் அங்கே இருக்கிற அலைவரிசையில் அது இருக்குதுன்னா, இதே மாதிரி பரலோகத்தில் ஒரு அலைவரிசை இருக்கு. அங்கே போய் சுவிட்சு போட்டு காட்டுவார், இந்தப்பா ஓட்டத்தெல்லாம் பார், நீ ஓடுனது, பிரசங்கம் பண்ணது, நின்னது, ஜெபம் பண்ணது, நீ பட்ட வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பிரயாசங்கள், உழைப்புகள், பாடுகள், அவனுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை அவனுக்கு நான் அளிப்பேன்னு கர்த்தர் சொல்லிக்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. உங்கள் பிரயாசத்துக்கு உட்காந்துருக்கிறீங்க இல்லையா, இதுக்கு பலன் உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்கன்னா 3 மணி நேரத்தை கர்த்தர் இன்னைக்கு எழுதிடுவார். வேலைக்கு போய் சேர்ந்தவொடனே எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு எழுதுறாரு இல்லையா? அதுபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 மணி நேரம் பிரசங்கம் கேட்டாங்க, 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்டாங்க, 1 மணி நேரம் பாட்டு படித்தாங்க, கை தட்டுனாங்க, ஆவியில் நிரம்பினாங்க, கீழே விழுந்தாங்க, மேலே விழுந்தாங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே மகிமை நிரம்பினாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கர்த்தர் போட்டு காப்பார். ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இது மாதிரி ஸ்க்ரீன் முன்னாடி வந்துச்சு. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு குட்டி குழந்தை பிறக்குது. அந்த பிறக்கிற குழந்தை இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்புறம் அந்த குழந்தை வளருது 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 வளருது. அது வளர்கிற காலத்தில் அது செய்கிற சேட்டைகள் எல்லாம் அதில் இருக்குது அந்த ஸ்க்ரீனில். அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து ஓடுது, உடியாறது, ஓடுது, அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு யாவு வந்துருச்சு. ஐயையோ, இது நான் தானே, இந்த சின்ன வயசில் நான் தானே இப்படி செஞ்சேன்.
அந்த காரியங்கள் எல்லாம் இவர் கண்ணு முன்னாடி வருது. இது இவரைத்தான் கர்த்தர் காட்டுறாரு. சின்ன வயசுலேருந்து நீ செஞ்சதெல்லாம் பாரு. அப்போ ஒரு வாலிப வயதில் செஞ்ச பாவங்கள், ரகசியமாய் பேசினது, இருளில் பேசினது, அந்தரங்கத்தில் பேசினது, யாருக்கும் தெரியாது செஞ்ச பாவம், இது எல்லாம் அப்படி ஸ்க்ரீனில் வருது. அப்போ அவர் அடிச்சுக்கிட்டு உருட்டுறாரு. ஐயோ ஆண்டவரே, நான் யாருக்கும் தெரியாது நினச்சேனே, இதெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறீங்களே. எதுவுமே ரகசியம் கிடையாதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் செய்யறது ஜெயராஜுக்கு தெரியாது, ஆரோக்கியதாஸுக்கு தெரியாது, அற்புதையாவுக்கு தெரியாது, லாரன்ஸுக்கு தெரியாது, இவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் 7 கண்கள் உள்ளவருக்கு தெரியும். மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது. மறைவானவைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய பார்வையில் மறைவானதே கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ கடைசியில் அவர் நெஞ்சா அடித்தார். ஐயோயோ, நான் தான் ஆண்டவரே, இந்த பாவத்தெல்லாம் நான் தான் செஞ்சேன். கடைசியில் இப்போ அவர் இருக்கிற வரையும் நிகழ்ச்சியெல்லாம் அதில் பார்த்துட்டார். ஒரு நிகழ்ச்சிகள் கூட அதில் மறைக்கப்படலை, எல்லாமே அதில் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், இதே மாதிரி தான் பரலோகத்தில் நீ வரும் பொழுது எல்லாமே காண்பிக்கப்படும். உன்னுடைய பிரயாசத்திற்கான பலனும் இருக்குது, தவறுக்கான தண்டனையும் இருக்குது. அப்போ தவறுகளை நம்ம இங்கே இயேசுவின் ரத்தத்தினால கழுவிடணும். ஆண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, என் மீறுதல்கள்லாம் மன்னிச்சிருங்க. அவைகள் நியாய தீர்ப்பில் வெளிப்படக்கூடாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். உங்கள் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என சுத்திகரிக்கும். கடைசி நாளில் இதாங்க சம்பவிக்கும். அங்கே போய் நிற்கிறப்ப 2 பக்கம் நிற்கிறவங்களையும் கூப்பிடுவாராம், வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அடுத்து எப்படி கூப்பிடுவாராம்? இடது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து 41ஆம் வசனம், அப்போ இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்னியிலே. 2 கூட்டம் தான். உலகத்தை 2 கூட்டமாக பிரிப்பாங்க. இப்போ எப்படி ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் கூட்டம் இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு போகிறப்ப ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், ஒரு கூட்டம் சபிக்கப்பட்ட கூட்டம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, எங்க போங்களாம், நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சபிக்கப்பட்டவர்கள் என்ன, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். 2 இடம் தாங்க, 2 இடத்துக்கு தான் ஜனங்கள் போக போறாங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய போறோம்? நித்தியத்துக்குள்ள போகணுமா? இயேசுவை பிடிச்சுக்கணும். அதனால தான் கர்த்தர் அந்த வம்சம் சொல்லுது, யாக்கோப்பின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்துக்குள்ள வாங்க, கர்த்தரின் வெளிச்சத்துக்குள்ள வாங்க கூப்பிடுறாரு. வாங்க, நீ யாக்கோப்புன்னு பேர் வச்சு, இஸ்ரவேலுன்னு பேர் வச்சு, சாமுவேலுன்னு பேர் வச்சு, டேவிட்னு பேர் வச்சு, இயேசுன்னு பேர் வச்சு, நல்ல நல்ல பேரை, வேதத்தில் இருக்கிற பேரெல்லாம் வச்சுட்டு இருட்டுக்குள்ள நடக்கிறியே, விக்கிரகத்துக்குள்ள நடக்கிறியே, வேசித்தனத்துக்குள்ள நடக்கிறியே, விபச்சாரத்துக்குள்ள நடக்கிறியே, மாந்திரிகத்துல நடக்கிறியே, தகட்டு நடக்கிறியே, அல்லது என்ன பண்றீங்க, அந்த தாயத்துல நடக்கிறியே, இன்னும் சூனியம் பண்றியே, நேரங்காலம் பார்க்கறியே, சகுனம் பார்க்கறியே, நீ இதுலையா? இதான் கர்த்தருடைய வெளிச்சம். இது கர்த்தருடைய வெளிச்சம் அல்ல, இது பிசாசனுடைய வெளிச்சம். தேவனுடைய வெளிச்சம்ங்கிறது வசனம், அபிஷேகம், கிருபை, வல்லமை, வெளிப்பாடு, தரிசனம், ஆத்மபாரம். நம்ம கண்ணு பரலோகத்தையே பார்க்கணும். ஒரு நாள் தாவீது சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறி எடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். பார்த்தீங்களா? நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். அவர் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. உன் வீட்டில் காசு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும், மனசில் வெறுமைன்னு அவருக்கு தெரியும், நீ தனிமையாக இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். உன்னை பட்டினியாக இருக்க விட மாட்டாருங்க. எலியா போய் உட்காந்துருக்கேன், அவர் மலைக்குள்ளே உட்காந்துருக்கேன். அவன் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். நாள் ஊழியம்லாம் பயங்கரமான ஊழியம், ஆகாப்ப நடுங்க பண்ணி, இஸ்ரவேல் மக்களெல்லாம் கிடுகலங்க பண்ணி, அங்கிருந்த 450 பொய் தீர்க்கதரிசிகளை வெட்டி குமிச்சிட்டேன். ஆனால் அடுத்த நாள் சோர்ந்து போய் படுத்துட்டேன். எங்கே போய் படுத்துட்டேன்? போதும் ஆண்டவரே, என்னத்தை செஞ்சு என்னத்தை பிரயோஜனம்? இப்போ நம்மளும் இந்த நல்லா யோசித்து பாருங்கள், என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம்? இப்போ நானுமே ரொம்ப நாள் சொல்லியிருக்கேன், எத்தனை நாள் தான் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுறது, எத்தனை நாள் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் தான் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில் முடிவு எங்கே தான்? முடிவு எங்கே தான் போகணும்? பரலோகத்தானே போகணும். அதானே லாஸ்ட்டு. அப்போ எப்போ போனாலும் அங்கே தானே, கடைசி வரையும் ஓடுனாலும் கடைசியில் அங்கே தான், இப்பயே முடித்தாலும் என்ன தான்? அங்கே தான்.
அதெல்லாம் நடிச்சாமல் எந்திரிச்சு உட்காந்து முடியல, ஜெபம் பண்ணவும் முடியல, வேதத்தை படிக்கும் எம்புட்டு தான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் உட்காந்து இருக்கிறது, எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உடம்பு களைச்சி போயிடுது. தென்னோளும் பிரசங்க, தென்னோளும் வீடு வீடு போகிறோம், ரெஸ்ட்டு என்பதே கிடையாது. நாங்கள் 2 பேரும் 60 வயசு ஆகி போய் இந்த காலத்தில் நினச்சி எங்களுக்கு நாளே வருத்தப்பட்டுக்குவேன். ஒரு நாளைக்கு சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கொஞ்சம் பாவமாக பாருங்களே, கஷ்டமாக இருக்குது, போட முடியல, தென்னோளும் போய் ஆகணும், பிரசங்கம் பண்ணி ஆகணும். தென்னோளும் என் சும்மா போய் கற்பனையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறப்ப வீட்டுக்காரங்களாம் அழுகுறாங்க. அப்போ அவங்க மனசு தொடாமல் எப்படி அழுவாங்க? நானாக பேசுனா அழுக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது பரிசுத்த ஆவியான நிரம்புறாங்க, அழுகுறாங்க, கண்களில் மாலை மாலையாக தண்ணி வருது. அப்போ தேவன் தொடாமல் அவர்கள் கண்களில் எப்படி தண்ணி வரும்? அப்போ அதுக்கு நம்ம விளக்கரையும் கொடுத்து தானே செய்யணும். அப்போ 2 தாங்க இருக்கு. வலது பக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா ஜீவன் தப்ப உள்ளே ஓடிடுவீங்க. ஒருவேளை தப்பி தவறி சகுனம் பார்த்து, நேரம் பார்த்து, சூனியம் பார்த்து, மந்திரம் பார்த்து, உலகத்தை பார்த்து, அந்நியனை பார்த்து, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அநீதி உள்ள இந்த உலகத்தில் அநீதியான பொருள்களால் பரலோகத்தை நீங்கள் சம்பாதிங்க. உங்கள் குடியிருப்பு பரலோகம், அங்கே பொக்கிஷம் சேர்த்து வை, அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்காது. ஆனால் இங்கே சேர்த்து வச்சேனா திருடர்கள் கண்ணமிட்டு என்ன பண்ணிடுவாங்க? திருடிடுவாங்க. ஆனால் அங்கே சேர்த்து வச்சேன்னா அழியவே அழியாது. நீ தினந்தோறும் பரலோகத்துக்கு சேர்த்து வை. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே இன்னைக்கு நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், பரலோகத்தில் எழுதுங்க. இன்னைக்கு 10 அதிகாரம் படிக்கிறேன், பரலோகத்தில் எழுதுங்க. இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்காக நான் சொல்கிறேன், பரலோகத்தில் எழுதுங்க. இதுதாங்க பரலோகத்தில் எழுதப்படும். நீ ஓடி ஓடி சம்பாதிச்சு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் எழுதப்படாது. அதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் தான் எழுதப்படும். 2 புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்தில் உன்னுடைய ஹிஸ்ட்ரி இருக்கும், மெமரி இருக்கும், நீ செஞ்சதெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் நீ கர்த்தர்க்காய் பட்ட பிரயாசங்கள் இருக்கும், ஓட்டம் இருக்கும், உழைப்பு இருக்கும். கர்த்தர்க்காய் நீ ஓடின ஓட்டம், வாங்கின அடி, அவமான, நிந்தை இருக்கும். மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து நீ செய்கிற நற்கிரியெல்லாம் இருக்கும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டானாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் இருக்கிறவன் எவனோ அவன் அக்கினிக்குள் பங்கடைவான். அப்போ அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, யாக்கோபு வம்சத்தை பார்த்து அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, ஜனங்களை கூப்பிடுறாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க, இருட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வந்துடுங்க. லாபான் கூப்பிடுறாரு, வெளியே நிற்காதீங்க, உள்ளே வந்துடுங்க. கடைசி நாளில் பரலோகத்துக்கு ஏசப்பா கூப்பிடுறாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்க, உங்களுக்குன்னு உலக தோற்றத்துக்கு முன்னாடி இடங்கள் ஆயத்தமாக இருக்கு, அங்கே வந்து உள்ள பங்கு பெறுங்க. இடது பக்கத்தில் இருக்கவங்களை ஒரு பார்வை பார்த்து சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. யோசித்து பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த நேரில். ரிசல்ட்டு ஃபெயிலுன்னு வர்றப்ப எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அந்த முடிவை நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் போய் நல்லா படுத்து யோசித்து பாருங்களே, எத்தனை லட்சக்கணக்கான பேர் அந்த நாளில் கதறுவாங்க தெரியுமா? எப்படி கதறுவாங்கன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு வாங்க, லாஸ்ட் வசனம். வெளிப்படுத்தலில் என்ன சொல்லுவாங்களாம்? ஏசப்பாவுடைய வருகையில் அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்களாம், மலைகளே, குன்றுகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு எங்களை மறைச்சு கொள்ளுங்க. மலைகளெல்லாம் பார்த்து சொல்லுவாங்களாம், எங்கள் மேலே விழுந்து எங்களுடைய முகத்தை நீங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு மறைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். வெளிப்படுத்தல இருக்க, எடுத்தவங்க வாசிக்கலாமா? தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரீபாலா ராபா ஷபாலா ராபா. வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 339 கடைசி வசனம். தயவு செய்து எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 6ஆம் வெளிப்படுத்தல் 6 12வது வசனம். மேலேருந்து 12வதுலேருந்து வாசிக்க. 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கரும்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல போலாயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றிலே அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே உதிர்ந்தது, விழுந்தது. வானம், இப்போ நீங்கள் பார்க்குற வானம் சுருட்டப்பட்டுச்சு, புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள், தீவுகள் யாவும் தங்கள் இடத்தை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சிஎம், பிஎம், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸ், அத்தாரிட்டி பவர் உள்ள எல்லா கிரீன் அத்தாரிட்டி உள்ளவர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பவர்ஃபுல் அதிகாரிகள், நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம். அதில் யாரானாலும் சரி, பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர், இராணுவ தலைவர்கள், பலவான்கள், புஷ்டி
பெரிய யுத்த புருஷர்கள், பெரிய தாதாக்கள், இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பலவான்கள், பயில்வான்கள், ரைட், அவர்கள், அடிமைகள் யாவரும், சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு. ஏசப்பா மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், மலைக்குள்ளேயும் கண்மலைக்குள்ளேயும் போய் ஒளிவாங்களாம். அந்த மலையை பார்த்து சொல்லுவாங்களாம், பர்வதங்களையும் மலைகளையும் நோக்கி இயேசுவை நோக்காட்டி கடைசியில் மலையை தான் நோக்கணும். அந்த மலையை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்கள் எங்கள் மேல் விழுந்து, என்னன்னு சொல்லுவாங்களா, சிங்காசனத்தின் மேல் மீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலைநிற்கக்கூடும் என்பார். வானமே சுருட்டிடும், வானம் சுருட்டப்படும், பூமியெல்லாம் இடம்பெயர்ந்து போகும், மலைகள் குன்றுகள் எல்லாம் பெயர்ந்து போகும். நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். அன்னைக்கு தண்ணி வந்துச்சு, கடைசி நல்லா அக்கினி வரும். அக்கினிக்கு இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நோவா கிட்ட போய் எல்லாம் கதவை தட்டினேன், ஏன் நான் தான் மரத்துக்காரரு, ஏன் நான் தான் தச்சரு, ஏன் நான் தான் கீழ் பூசினவர், பெயிண்ட் அடித்தவர், நான் உங்கள் மாமா, நான் உங்கள் மச்சான், நான் பெரியப்பா, சித்தப்பா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கிறேன், கதவை தரேன்னு எப்படி தட்டும் பொழுது அவன் உள்ளே இருந்துட்டு சொன்னேன், நான் எத்தனை நாள்ப்பா சொன்னேன், நீங்கள் கேட்கல, கதவை பூட்டிட்டாரு, அவரில் பூட்டிட்டாரு, நான் கதவை திறக்க முடியாதே, சத்தம் தான் கேட்குது, ஓன் சத்தம் கேட்குது, ஏன் சத்தம் கேட்குது, ஆனால் இடையில கதவை திறக்க முடியாதப்பா. இதே மாதிரி அவருடைய வருகை வரும் பொழுது பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி எங்கேயாவது ஒளிவாங்களாம். ஒளிஞ்ச உடனே மலைகளை பார்த்து கெஞ்சுவாங்களாம், என்னை மூடிக்க, என்னை மறைச்சிக்க, என்னை தயவுசெய்து அவருடைய கோபத்துக்கு விலக்கு. அப்போ மலை சொல்லுமா, நானே உருகி போக போகிறேன், நானே இல்லாமல் போக போகிறேன், என் இடமே காலியாக போகுது, நான் எங்கப்பா உன்னைய போய் மறைக்கிறது. அதே மாதிரி ஏசப்பா வருகையில் 1 கோடி மடங்கு கூடுதலாக இருக்கும். எங்கே போய் கதவை தட்டினாலும் பிழைக்க முடியாது, எங்கே போய் உண்ணவும் முடியாது, மலை இருக்காது, குன்று இருக்காது, வீடு இருக்காது, தேசம் இருக்காது, ஜனாதிபதி இருக்க மாட்டாங்க, சிஎம் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவங்களே தங்களை காத்துக்கொள்றது பெரிய பாடு. அவங்களையும் அவங்கவுங்க வாழ்க்கையை குறித்து நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்க முடியாது. அப்போ மலைகள் மேலேயும் குன்றுகள் மேலேயுமே கெஞ்சுவாங்களாம், என்னை தயவுசெய்து மூடு மற. அது சொல்லு, என்னை ஏன்டா இப்போ கூப்பிட்ற, அவரை கூப்பிடு, அவர் தான் என்னை படைச்சவர், மலைக்கு அவர் தான் சொந்தக்காரர், குன்றுக்கு அவர் தான் சொந்தக்காரர், ஆறுகளுக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் வர்றப்ப நானே இல்லாமல் போயிடுவேன், என்னை ஏன்டா கூப்பிட்றேன்னு. அது நமக்கு பரியாசமான. அருமையானவர்களே, வலது பக்கத்தில் நின்றுட்டேன்னா ஒரே வரி தான் சொல்லுவார், பிதாவினால் கூப்பிடுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ள வாங்க, யாக்கோப்பின் வெளிச்சமே வாங்க, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்றாரு, தயவுசெய்து வந்துருங்க, வெளிச்சத்துக்குள்ளே வந்துருங்க, வசனத்துக்குள்ளே வந்துருங்க, பாதுகாப்புக்குள்ளே வந்துருங்க, பரிசுத்தத்துக்குள்ளே வந்துருங்க, வசனத்தை பிடிச்சிக்குங்க, பரலோகத்தை பிடிச்சிக்குங்க. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்து போவாசுக்கிட்ட வந்து கேட்குறா, போர்வையை தயவுசெய்து விரிச்சிருங்க, உங்கள் போர்வை தான் எனக்கு சொந்தம், நீங்கள் தான் எனக்கு சொந்தம், என்னை ஆதரிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நான் என் தேசத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் இனத்தை விட்டுட்டு வந்துட்டேன், என் குலத்தை விட்டுட்டு வந்துட்டேன், என் கோத்திரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஊரில் எனக்கு ஒரு என்ன பண்ணும், நான் திராட்சை செடி, எனக்கு ஒரு பந்தல் தேவை, எனக்கு ஒரு துணை தேவை, எனக்கு ஒரு எதிர்காலம் தேவை, எனக்கு ஒரு வம்சம் தேவை, அதனால் உங்கள் போர்வையை என் மேலே வெறிங்க. அவர் சொல்கிறாரு, உன் முந்தின நற்குணத்தை விட உன் பிந்தின நற்குணம் ரொம்ப அருமையானது, உன் மேலே போர்வையே இல்லை, வாழ்க்கையவே நான் உனக்கு கொடுப்பேன்னு அந்த போவாஸ் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, இடது பக்கத்தில் போயிடாதீங்க, உலகத்தை பார்த்துடாதீங்க, இச்சைகளை பார்த்துடாதீங்க, மாய்மாலத்தை பார்த்துடாதீங்க, கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்துடாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துடாதீங்க. அடுத்தவங்களுடைய ரோல் மாடல் உங்களுடைய மாடல் அல்ல, உனக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வசனம் மட்டும்தான், அபிஷேகம் மட்டும்தான், கிருபை மட்டும்தான், இரக்கம் மட்டும்தான், தயவு மட்டும்தான். பரலோகத்துக்கு தான் நீ வாழணும், அதற்காகத்தான் நீ ஓடணும். கர்த்தர் அதற்காக இன்னைக்கு சொல்றாரு, யாக்கோப்பின் வம்சமே, மேரியின் வம்சமே, பிரியாவின் வம்சமே, ஜெயராஜின் வம்சமே, அற்புத ஐயாவின் வம்சமே, பிரியாவின் ஜாயின் வம்சமே, பிளமினின் வம்சமே, இன்னும் இருக்கக்கூடிய லாரன்ஸின் வம்சமே, சாமுவேலின் வம்சமே, இப்படியே செல்வியின் வம்சமே, எல்லாத்து பேரையும் சொல்றாரு. அன்னாளின் வம்சமே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம்
வாருங்கள். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி ஹாலே லூயா ரிபா கபா லரபா ஷகல ரபோ ரிபானா திக்கல ரபா லிரினி திபாலா ரபானா திபாலா ரபா ஷபலா ரபா. நல்ல பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல், ஆண்டவரே கடுகளவு மாறாமல், குண்டூசி அளவு கூட மாறாமல் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிற ஐயா. தரையில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, முள்ளில் விழுந்துடக்கூடாது ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கற்பாறையில் விழுந்துடக்கூடாது. நல்ல நிலத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும்.